ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? கனடாவியா ஹவுஸுக்குள்ளே நிற்கிறேன். கனடாவியா ஹவுஸ் எங்கேன்னு சொன்னால் கொஸ்கோவியா ஹவுஸுக்குள்ளே நிற்கிறேன். என்னுடைய தம்பி வந்து இன்றைக்கு ரக்கில் வந்தவன். இன்றைக்கு வந்து சரியாக 1500 ரக் வந்து நிற்கின்றது. கனடா இல்லை கொஸ்கோவுக்கு ஒவ்வொரு சாமான்களையும் கொண்டு வந்து இறக்குறதுக்காண்டி ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு சைனா அங்கே இங்கேன்னு சொல்லி நிறைய இடங்கள் என்று வந்திருக்கும். ஆனால் இதில் இல்லாமல் சேர்த்து ஒரு 1500 ரக் நிற்குது. எங்களுடைய ரக் வந்து 4வது ரக்காக நிற்குது. என்னுடைய தம்பின்ற ரக் வந்து 4வது ரக்காக நிற்குது. ஏன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மார்னிங்கே வந்து எங்களோட தம்பியிடம் பிடிச்சிட்டான். ஏன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து ஒவ்வொரு டோர் வந்து துறக்கிறதுக்கு அந்தந்த நம்பர்களை கூப்பிடுவார்கள். அப்போது வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல போய் நிற்கணும். நான் இன்றைக்கு தம்பிகிட்ட சொல்லி போட்டேன், நானும் வெறுவன் வே ஹவுஸுக்கு நீ கொண்டு வர ரக்கை கொண்டு வர அங்கே வேற அங்கே வருது தம்பின்ற ரக் வருது ட்ரெயின் அடிக்க கொண்டு வரான். திருப்பி உள்ளுக்க விட போகிறான். அந்த டோருக்கு கொண்டு விட போகிறான். ஒவ்வொரு டோர்லையும் கொண்டு எங்களுடைய பொருட்கள் கொண்டு வந்து நாங்கள் அதுகள் எல்லாத்தையும் கொண்டு அதில் விடணும். அடித்து விட அவை வந்து உள்ளுக்கு எடுத்து போட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இதை வந்து சின்ன சின்ன இப்போ ஒவ்வொரு கடைகளுக்கு அனுப்புவார். ஒவ்வொரு கொஸ்கோ இருக்குதுங்க. எங்கள் பெரிய பெரிய கொஸ்கோக்கள் இருக்குது. அந்தந்த கொஸ்கோக்களுக்கு அனுப்புறது பாருங்க. உள்ளுக்கு எல்லாம் சாமான் இருக்குது. எங்களை தம்பி டேர்ன் பண்ணி இந்த கண்டெய்னர் எல்லாம் என்னென்னு சொன்னால் வேறு நாடுகள்லேருந்து வந்து நிற்கின்றது. இதெல்லாம் கப்பலுக்கு ஏற்றி கொண்டு போகிறார்கள். அதுக்கும் வந்து நிற்கின்றது ரக் வேணுங்க. இவ்வளோ ரக் வந்தால் அதையும் ஏற்றி கொண்டே கப்பலில் விட போகுது. இங்கே கப்பல் இருக்கின்றது. இங்கேருந்து கப்பலில் தான் அங்கேருந்து வெறும் இப்போ ஒவ்வொரு நாடுகள்லேருந்து பொருட்கள் வெறும் வந்து இங்கேருந்து இந்த இதில் தான் இந்த ஹவுஸில் எல்லாம் பறிச்சு போட்டு திரும்ப என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா எல்லாத்தையும் வெறுமனை ஏற்றி கொண்டே அங்கே விட பேருந்து கப்பலில் கொண்டு போயிட்டு திரும்ப இங்கே உள்ள சாமானை அங்கே கொண்டு போயினோம். அங்கே உள்ள சாமான் இன்னும் இங்கே கொண்டு வரணும். அங்கே என்ன நல்ல சாமான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு பறிக்கணும். இங்கே என்ன நல்ல சாமான்றதை அங்கே கொண்டு போயினோம். அப்படி இவர்களுடைய பிஸ்னஸ் பாருங்க. அதுக்குள்ள வந்து எல்லாம் பாருங்க. 1987 வந்து கொஞ்சம் தான் ஓடிக்கொண்டு இருந்தது. கொஞ்சம் ரத்தான் ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனால் இப்போது வந்து கனடாவில் வந்து ஒர்க் பர்மிட் ஒன்றை கொடுத்து விட்டுச்சுன்னு பாருங்க. எவ்வளவு ரக் நிற்குதுன்னு பாருங்க. இவ்வளோ அடித்து விட்டுருக்குன்னு பாருங்க. இவ்வளோ ரக்குன்னு பாருங்க. இவ்வளவு ரக் வந்து ஓட்டுநர் வந்து இந்தியர் தான். தமிழரும் இந்தியரும் தான் கூட ஓடுறார்கள். இந்த ரக் வந்து பாருங்க. இவ்வளோ அடுக்கி நிற்கிறது பாருங்க. இவ்வளவும் வந்து இன்றைக்கு வந்து 1500 ரக்கு இதில் நிற்குது. 400 டோர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டோராக கூப்பிடுவினோம். அதில் வந்து ஒவ்வொரு டோராக போகணும். இங்கே பாருங்க. இவர் எங்கள்ட தம்பின்ற ஃப்ரெண்டும் தான் இது வெறும் அங்கே தான் கொண்டு போகிற அவர் இது. நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட டோருக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு 3வது டோர் தண்டிக்கணும். 400ல் 3வது டோர் எங்களுக்கு தந்திக்கணும் பாருங்க. எங்களை தம்பிக்கு தந்துக்கணும் பாருங்க. இதெல்லாம் அங்கே இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே வந்து நிறைய பொருட்கள் இருக்கின்றது. அதுகளெல்லாம் ரக்கி ஏற்றணும். இது பாட்டு எங்கள் தம்பிகிட்ட போய் கொண்டிருக்கிறது வேணுங்க. இவ்வளோ பெரிய ரக்குன்னு பார்த்தீங்களா? நான் வெளியில் கீழே நிற்கிறேன். ஏன்னா நான் நிற்கிறது எடுக்கல. அது ஏன்னா அதுக்குள்ளே வந்து இடிச்சு விட்டுடுவாங்க. அதன் காரணத்தால் கவனமாக பார்த்து நிற்கணும். இதுக்குள்ளே வந்து நிற்கக்கூடாது. நான் வந்து எங்களோட தம்பி அங்கே வந்து அவன் ஒர்க் பண்ணுறபடியாக நான் சொல்லிட்டேன். நான் அவர் தம்பி சிஸ்டர்ன்னு சொன்னபடியாக என்னை இருக்க விட்டுட்டேன். அதனுடைய நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. கண்டெய்னர் உள்ளுக்கெல்லாம் போய் எடுக்கிறேன் பார்த்தீங்களா? என்னுடைய சப்ஸ்கிரைபர் வேலையெல்லாம் பார்க்கணுமன்றதுக்காண்டி நான் எடுக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க. இது இவ்வளோ ரக் இப்படி அடுக்கி இவ்வளோ கஷ்டப்படின ரக் மேனு பாருங்க. எங்களுக்காண்டி நாங்கள் உணவு சாப்பிட்றதுக்காண்டி விவசாயம் வந்து ஸ்ரீலங்காவில் இவ்வளோ முக்கியமோ இந்தியாவில் இவ்வளோ முக்கியமோ அதே கட்டத்தில் இங்கே வந்து ரக்காரருடைய உழைப்பு வந்து சரியான முக்கியம். இவர்கள் வந்து ஓடாட்டி இங்கே சாப்பிட இல்லாது. என்னென்னு சொன்னால் எல்லா பொருட்களையும் இவர்கள் தான் போய் எல்லா இடத்துலையும் போய் எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொரு கடையில் வந்து கொண்டே கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் ரக்கோட்டம் இல்லைன்னு சொன்னா இங்கே சாப்பாடே இல்லை. ஏன்னா பழங்கள் இருந்தாலும் சரி, ரச்சி இருந்தாலும் சரி, என்னண்டாலும் சரி, அமெரிக்காவில் இருந்து இங்கே வர, சைனாவில் இருந்து இங்கே வருது. ரக் டிரைவரையும் நாம் போட்டோனும் வாழ்த்துவோம். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.